சாதி மறுப்பு திருமணங்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலம் தொட்டே ஆதரித்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சாதி மறுப்பு திருமணத்தை ஒடுக்குவதற்காக அல்லது அடியோடு ஒழிப்பதற்காக ஆணவ கொலை, ஆணவ குற்றம் என்ற ஒரு தனி குற்ற வகையே இந்த சமூகத்தில் தோன்றியிருக்கிறது என்பதை ஸ்டாலின் அவர்கள் அறிந்தேற்று அந்த சட்டப்பேரவையில் பேசியதா தெரியல. அந்த ஆணவ கொலையினுடைய முதல் குற்றவாளி சின்னசாமி தண்டனை அவருக்கு தண்டனை குறைப்பு என்ற வகையில் அவரையும் விடுதலை செய்து விட்டார்கள். அந்த விடுதலைக்கு எதிராக இதே மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பேசினார். பேசும்போது அவர் ஆணவ கொலை என்ற அந்த பதத்தை, அந்த சொல்லை பயன்படுத்தினார், கையாண்டார். ஆணவ கொலை என்கிற சொல் எப்படி வந்தது? ஒரு கொலைன்னு சொல்லலாம், கொலை குற்றம்னு சொல்லலாம், கொலை முயற்சின்னு சொல்லலாம், குற்றங்கள்னு சொல்லலாம். ஆனா ஆணவ கொலை, ஆணவ கொலை முயற்சி, ஆணவ குற்றங்கள் என்கிற சொற்கள் இந்த சமூகத்தில் எப்படி வந்தது? அப்ப ஆணவ கொலை என்பது இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை இயல்பான கொலையாக பார்க்க முடியாது என்பதனால் தான் நாம் ஆணவ கொலை என்று சொல்றோம், வெறும் கொலை என்று சொல்லாமல். அப்ப ஆணவ கொலை என்பது சாதியம் தோற்றுவித்திருக்கிற தனி குற்ற வகை. இதை ஸ்டாலின் அறிந்தேற்றிருக்கிறார் என்றுதான் பொருள். அப்போ அந்த பெண் பிற்பட்ட சாதி, கொலை செய்தவர் அவருடைய பெற்ற தந்தை. அப்ப இவரும் பிற்பட்ட சாதி, அவரும் பிற்பட்ட சாதி. பிற்பட்ட சாதியை சேர்ந்த தந்தை பிற்பட்ட சாதியை சேர்ந்த மகளை கொலை செய்வது எப்படி SC/ST வழக்குக்குள் வரும் என்று முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்வித்ததற்காகவே சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டது, வன்முறை செயலில் ஈடுபட்டது குறித்து அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அது குறித்து நாம் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். அப்படி அவர் அதற்கு விளக்கம் அளிக்கிற போது அங்கே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அதற்கு விளக்கம் அளிக்கிற வகையில் முதலமைச்சர் ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் தேவையில்லை, நடைமுறையில் இருக்கிற SC/ST எனப்படுகிற பட்டியலின பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்த சட்டங்களே போதுமானவை அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்கார். அவர் அந்த விளக்கம் கொடுக்கிற போது சாதி மறுப்பு திருமணம்னு சொல்றாரு. சாதி மறுப்பு திருமணங்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலம் தொட்டே ஆதரித்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சாதி மறுப்பு திருமணத்தை ஒடுக்குவதற்காக அல்லது அடியோடு ஒழிப்பதற்காக ஆணவ கொலை, ஆணவ குற்றம் என்ற ஒரு தனி குற்ற வகையே இந்த சமூகத்தில் தோன்றியிருக்கிறது என்பதை ஸ்டாலின் அவர்கள் அறிந்தேற்று அந்த சட்டப்பேரவையில் பேசியதா தெரியல. ஏன்னா அவர் விளக்கம் அளிக்கிற போதே ஆணவ கொலை என்கிற சொல்ல பயன்படுத்தவே இல்லை, ஆணவ குற்றங்கள் என்ற சொல்ல பயன்படுத்தவே இல்லை. அப்படி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கா என்பது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? கடந்த காலத்தில் நீங்க ஆணவ கொலைங்கிற சொல்லை பயன்படுத்தியதே இல்லையா? உடுமலைப்பேட்டையில் சங்கர் கௌசல்யா மீது நடந்த அந்த சாதிவெறி தாக்குதல், ஆணவ கொலையில் சங்கரை கொன்ற குற்றவாளிகள் திருப்பூர் வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்திலேயே 2ஆம் குற்றவாளியும் 3ஆம் குற்றவாளியும் விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆணவ கொலையினுடைய முதல் குற்றவாளி சின்னசாமி தண்டனை அவருக்கு தண்டனை குறைப்பு என்ற வகையில் அவரையும் விடுதலை செய்து விட்டார்கள். அந்த விடுதலைக்கு எதிராக இதே மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பேசினார். பேசும்போது அவர் ஆணவ கொலை என்ற அந்த பதத்தை, அந்த சொல்லை பயன்படுத்தினார், கையாண்டார். அப்போ ஆளுங்கட்சியை, அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். விமர்சிக்கும் போது அவர் சொன்னார், இந்த உயர்நீதிமன்றத்தில்
இவர் இந்த ஆட்சியினுடைய காவல்துறை உரிய ஆதாரங்கள் ஆவணங்களை எல்லாம் முன்வைக்க தவறிவிட்டது. அதனாலதான் இந்த முதல் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டுட்டார். இதை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறதா சொல்றாங்க. இது ஒரு இயல்பான சட்ட நடைமுறையால சொல்றாங்களா, இல்லை உண்மையிலேயே அப்படி செய்ய போகிறார்களா, அதை முனைப்போடு உறுதியோடு மேற்கொள்வார்களா என்கிற ஐயம் எனக்கு இருக்கு என்று சொன்னார். அப்படி அவர் அறிக்கை அளித்த போது ஆணவ கொலை என்ற சொல்லை பயன்படுத்தினார். சங்கரினுடைய இணையர் கௌசல்யா மறுமணம் முடித்த போது அதற்கான வாழ்த்து செய்தியில மு.க. ஸ்டாலின் சொன்னார், அவர் தனக்கு நடந்த ஆணவ கொலைக்கு மட்டுமல்ல, நாடெங்கிலும் நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு எதிராக அதற்கு நீதி பெறுவதற்காக போராடி கொண்டிருப்பவர் கௌசல்யா என்று அந்த திருமண வாழ்த்து செய்தியில மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். அப்ப ஆணவ கொலைன்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு வருது, அது பெருகிட்டு வருது என்பது முதலமைச்சருக்கு நன்கு தெரியும். அப்ப நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி, ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நடக்குது. ஆணவ கொலை என்கிற சொல் எப்படி வந்தது? ஒரு கொலைன்னு சொல்லலாம், கொலை குற்றம்னு சொல்லலாம், கொலை முயற்சின்னு சொல்லலாம், குற்றங்கள்னு சொல்லலாம். ஆனா ஆணவ கொலை முயற்சி, ஆணவ குற்றங்கள் என்கிற சொற்கள் இந்த சமூகத்தில் எப்படி வந்தது? ஏன்னா அண்மையில ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவர்கள் அது இல்லை நடத்தி கொள்ளலாம், அதை தடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன போது அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆணவ கொலைகள் என்பது இந்த சமூகத்தில் சமத்துவத்தை வளர்ப்பதற்கு, சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவதற்கு தடையா இருக்கு, அந்த ஆணவ கொலைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற கூட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது தவறு, அது கண்டிக்கத்தக்கது, அதனால இந்த பொதுக்கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம். ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பில் ஆணவ கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு இந்த சமூகத்தில் அவசியம் என்று குறித்து தீர்ப்பு கொடுத்தாங்க, கருத்துரிமைக்கான தீர்ப்பில். அப்போ ஆணவ கொலை என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கு. மு.க. ஸ்டாலினும் அந்த ஆணவ கொலை நடக்குதுன்றதை கடந்த காலத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. சமூக நீதி ஆற்றல்கள், மனித உரிமை அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எல்லோரும் ஆணவ கொலைக்கு எதிராக பேசியிருக்காங்க. ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிட்டு இருக்காங்க. அப்ப ஆணவ கொலை என்பது இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை இயல்பான கொலையாக பார்க்க முடியாது என்பதனால் தான் நாம் ஆணவ கொலை என்று சொல்றோம், வெறும் கொலை என்று சொல்லாமல். அப்ப ஆணவ கொலை என்பது சாதியம் தோற்றுவித்திருக்கிற தனி குற்ற வகை. இதை ஸ்டாலின் அறிந்தேற்றிருக்கிறார் என்றுதான் பொருள். என கடந்த காலத்தில் அவர் அதை பற்றி பேசியிருக்கிறார், அது குறித்து கண்டித்திருக்கிறார், இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அது ஒரு தனி குற்ற வகை என்றால் அந்த தனி குற்ற வகையை தடுப்பதற்கு இங்கே என்ன சட்டங்கள் இருக்கு? இப்போ ஸ்டாலின் சொல்றாரு SC/ST சட்டமே போதும், வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும் என்று சொல்றார். இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் எல்லாம் போதும்னு சொல்றாரு. நாம எழுப்ப விரும்புகிற கேள்வி, நீங்க ஆணவ கொலைனா அந்த சொல் இந்த சமூகத்தில் எல்லோருடைய விவாதத்திற்கும் எல்லோருடைய பேச்சாகவும் இயல்பான பேச்சாகவும் மாறியது எங்கிருந்து மாறிச்சுன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். தான் பெற்ற மகளை, தான் சீராட்டி பாராட்டி வளர்த்த மகளை, என்னுடைய குடும்பத்தின் குலதெய்வம் குலசாமி என்றெல்லாம் போற்றி வளர்த்த மகளை துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்கிறார்கள். ஏன் செய்யறாங்க? அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த, இவர் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவரா, ஏதோ ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த இந்த பெண் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஆணை காதலிக்கிறாங்க. காதலுக்கு தடை வருது, காதலிக்க கூடாது. அதையும் மீறி மனம் முடிப்பதில் அந்த பெண் உறுதியா இருக்கா, மனம் முடிக்கிறா. இப்படியெல்லாம் வளர்த்த பெண்ணை ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை திருமணம் முடித்து விட்டார் என்பதற்காகவே தந்தை, பெற்ற அப்பா, தந்தையே
நேரடியாகவோ அல்லது கூலிப்படை வைத்தோ துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்கிற அந்த நிகழ்வைத்தான், அந்த கொடு நிகழ்வைத்தான் ஆணவ கொலை என்று நாம் சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ அந்த பெண் பிற்பட்ட சாதி, கொலை செய்தவர் அவருடைய பெற்ற தந்தை. அப்ப இவரும் பிற்பட்ட சாதி, அவரும் பிற்பட்ட சாதி. பிற்பட்ட சாதியைச் சேர்ந்த தந்தை பிற்பட்ட சாதியைச் சேர்ந்த மகளை கொலை செய்வது எப்படி SC ST வழக்குக்குள் வரும் என்று முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா SC ST வழக்கினுடைய சட்டத்தினுடைய அடிப்படை பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை பட்டியலினத்தை சேராத பட்டியலினம் பழங்குடியினர் இவர்களை இந்த பழங்குடி பட்டியலினத்தை சேர்ந்தவர் அல்லாத ஒருவர் அவரை துன்புறுத்தினாலோ, அவரை அந்த குறிப்பிட்ட சாதி குறித்து, இனம் குறித்து இழிவாக பேசினாலோ, அடித்தாலோ, வன்முறையில் ஈடுபட்டாலோ, இப்படி எது செய்தாலும், அதாவது அவர் பட்டியலினம் பழங்குடியினர் அல்லாத யார் அதை செய்தாலும் அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும். இப்போ பிற்பட்ட சாதியைச் சேர்ந்த மகள், பிற்பட்ட சாதியைச் சேர்ந்த தந்தை அந்த மகளை வெட்டி படுகொலை செய்யும் போது வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்படி வரும்? ஆணவ கொலைக்கு இந்த SC ST வழக்கு, இந்த SC ST சட்டமே போதும் என்று முதலமைச்சர் எப்படி குறிப்பிடுறார்? அப்போ இந்திய தண்டனை சட்டம் போதும், அந்த சட்டம் போதும். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, SC ST சட்டம் தான் எதுக்கு? SC ST அங்க நடக்கிற வன்முறை செயல்கள், அங்க நடக்கிற கொலைகள், அங்க நடக்கிற இன்னொருவரை இழிவுபடுத்துவது எல்லாவற்றுக்குமே நடைமுறையில் சட்டங்கள் இருக்கின்றன. இருக்கிற போது எதுக்கு நமக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தேவைப்பட்டது? ஏன்னா நீங்கள் அடிப்படையில ஒரு சிறப்பு சட்டம் அல்லது ஒரு தனி சட்டம் ஏன் தேவைப்படுகிறது என்கிற பின்னணியை நாம் கூர்ந்து ஆய்ந்து பார்க்கணும். ஒன்று, நடைமுறையில சமூகத்தில் நடைபெறுகிற எல்லா குற்றங்களுக்கும் சட்டங்கள் உண்டு, அதை தடுப்பதற்கான சட்டங்கள் உண்டு. அதன் கீழே வழக்கு பதியலாம், அதன் கீழே விசாரணை, நீதிமன்றம், தீர்ப்பு எல்லாம் எப்பொழுதுமே இந்த சமூகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களின் கீழ் காலம் காலமாக வழக்கு பதிந்திருக்கிறோம், குற்றவாளிகளை தண்டித்திருக்கிறோம், அல்லது அவர்களை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறோம். ஆனா எதற்கு குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வந்தது? சமூகத்திலே இது மாதிரி நடக்கிற எல்லா குற்றங்களுக்குமான சட்டங்கள் இருக்கிற போது எதுக்கு SC ST வழக்கு வருது? அப்போ இந்த குற்றங்களை எல்லாம் தாண்டி, இதற்கெல்லாம் சட்டங்கள் இருக்குன்னா இருக்கு, ஆனா அவற்றையெல்லாம் தாண்டி இதே குற்றங்கள் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாக, ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட குற்றங்களாக, ஒருங்கிணைந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களாக நடைபெறுகிறது. இது ஒரு காரணம். இன்னொன்று, இதற்கு ஏற்ற புலனாய்வு நடைமுறைகள் நடைமுறையில் இருக்கிற சட்டங்களை கொண்டு நடத்தப்பட முடிவதில்லை, அது போதுமானவையாக இருப்பதில்லை என்ற இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் தனிச்சட்டம், சிறப்பு சட்டம் என்று ஒன்று கேட்கிறோம். இதன் அடிப்படையில் நீங்க ஆணவ கொலை குற்றங்களை பாருங்க. அது ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக ஒன்றிணைந்து நடக்கிற குற்றங்களாக இருக்கா இல்லையா? நீங்க இன்றைக்கு நடக்கிற இந்த ஆணவ கொலைகள், ஆணவ குற்றங்களுக்கு பின்னாடி ஒரு நிறுவன மையம், அதாவது சாதி சங்கங்கள், சாதி அமைப்புகள், சாதி குடும்பங்கள், சாதி குடும்பம் அவர்களுடைய உறவினர்கள் ஒருங்கிணைந்து அந்த குற்றத்தை செய்யறாங்க. அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி செய்யறாங்க. அதை தங்களுடைய சாதி கடமையாக, சாதி கௌரவத்தை மீட்பதற்கான செயல்முறையாக, ப்ராசஸாக இந்த ஆணவ குற்றங்களை அவர்கள் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் செய்யறாங்க. இந்த குற்றங்களுக்கு, இந்த ஆணவ கொலைகளுக்கு புலனாய்வுன்னு வரும்போது அந்த புலனாய்வில் நிறைய ஓட்டைகள் நடைமுறையில் திகழ்கின்றனவா இல்லையா? அதற்குத்தான் நான் கேட்ட கேள்வி. அதற்கு தான் நான் முன்னுமே சொன்னது போல, நீங்கள் ஒரு பட்டியலினத்து இளைஞனை, ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் தன் மகளை திருமணம் செய்துட்டான், தன் மகளை காதலிச்சிட்டான்
என்பதற்காக கொலை செஞ்சா அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வரும். ஆனா அதே குடும்பம் அவனை மணமுடித்த அவர்களுடைய மகளை கொலை செய்யற போது இது வராது. இன்னும் சொல்ல போனா நிறைய குடும்பங்களில் இந்த ஆணவ குற்றங்கள், ஆணவ கொலைகள் இந்த சமூகத்துக்கு தெரியாமலேயே நடந்து கொண்டிருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை வெளியில் தெரியாமல் பார்த்து கொண்டு நீங்கள் ஆணவ குற்றம்னா நீங்க அடிப்படையில் இந்திய அரசமைப்பின் 21வது உறுப்பு வழங்கி இருக்கிற அடிப்படை உரிமை, உரிய வயதுடைய ஆண், உரிய வயதுடைய பெண், அவர்களுடைய இணையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை அவர்களுக்கு அடிப்படை அரசமைப்பினுடைய பேசிக் கான்ஸ்டிடியூஷன், அந்த அடிப்படை அரசமைப்பினுடைய தந்திருக்கிற உரிமை. இதை யாரும் மறுக்க முடியாது. ஒருத்தர் இணையரை தேர்ந்தெடுப்பது அவருடைய உரிமை. நீங்க சிறப்பு திருமண சட்டம்னு இருக்கு, மதம் விட்டு மதம் திருமணம் செய்யலாம், அதற்குன்னு சிறப்பு திருமண சட்டம் இருக்கு. இந்து திருமண சட்டம்னு இருக்கு. இந்து திருமண சட்டம் தெளிவாக ஒளிவு மறைவின்றி இந்துக்களாக இருக்கிற யாரும் யாரை வேண்டுமானாலும் மணமுடிக்கலாம் என்று தெளிவா சொல்லிவிட்டார்கள். என்ன, ஒரு பறையர் வன்னியரை திருமணம் செய்வதோ, ஒரு கவுண்டர் அருந்ததியரை திருமணம் செய்வதோ இதற்கு தடையே இருக்கக்கூடாது. இந்து திருமண சட்டத்தின்படி இந்து அப்படின்னா, நீங்கள் இந்துக்கள் அப்படின்னா யாரும் யாரை வேண்டுமானாலும் மணமுடிக்கலாம். இப்படி சிறப்பு திருமண சட்டம், இந்து திருமண சட்டம், அடிப்படை அரசமைப்பு சட்டம் எல்லாமே ஏற்றிருக்கிற, அங்கீகரித்திருக்கிற, அனுமதித்திருக்கிற இந்த திருமணங்களை இந்த சமூகத்தில் சாதிய வெறியர்கள், சாதி சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு இந்த திருமணங்களை தடுப்பதற்காக படுகொலை செய்றாங்க. இந்த படுகொலையை தடுப்பதற்கு இதுவரை முடிந்திருக்கா? நீங்க முதலமைச்சர் சொல்றாரு SC ST இருக்கு, அந்த சட்டம் இருக்கு, இந்த சட்டம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்ற முதலமைச்சர், இவையெல்லாம் இருந்தும் இந்த தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை இத்தனை காலம் தடுத்திருக்கிறதா அல்லது பெருக்கி இருக்கிறதான்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு, அதற்காக ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமிப்போம். இதுவரை காவல் ஆய்வாளர் தான் இதையெல்லாம் விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் இதை ஆய்வு செய்வதற்கு, இதை பொறுப்பேற்று நடத்துவதற்கான வழிவகைகளை சட்ட ஆலோசனை பெற்று என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க சொல்வதிலேயே என்ன தெரியுதுன்னா, இருக்கிற இந்த சட்டங்களை கொண்டு மட்டும் இந்த ஆணவ கொலைகளை, ஆணவ குற்றங்களை தடுக்க முடியல. அப்படி தடுக்க முடியலைங்கிறதுனாலதான் சிறப்பு வழக்கறிஞர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இவங்களையெல்லாம் நாங்க உட்படுத்துறோம் நீங்க சொல்ல வேண்டிய தேவையே எங்கிருந்து வருது? அவற்றை தடுக்க முடியலைங்கிறதுல இருந்து வருது. அப்போ நீங்க காவல்துறை கண்காணிப்பாளர், அப்புறம் அதை சொல்லுகிற போதே முதலமைச்சர் சொல்றாரு, மாவட்ட குழுக்கள் அமைப்பது குறித்து உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க, அதை அமைப்பது குறித்து பேசியிருக்காங்க, அது குறித்தும் நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் ஆலோசிப்போம், அந்த ஆலோசித்து என்ன முடிவோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அது மாவட்ட குழு என்பதை நாம புரிந்து கொள்வது, நீங்க ஆறுமுகம் சேர்வை என்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆணவ கொலைகளை தடுக்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஹானர் கில்லிங்ஸ், கௌரவ கொலைகள், இந்த சாதிய ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு ஹெல்ப் லைன் எனப்படுகிற ஒரு செல்லை உருவாக்கணும். அதில் சமூக நல, அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக நல அதிகாரி, அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இப்படிப்பட்ட ஆதி திராவிட நலத்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி, இப்படிப்பட்ட அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைக்கணும். அந்த குழு அது ஹெல்ப்லைன். அந்த குழு, அந்த செல்லில் யார் வேண்டுமானாலும் இந்த மாதிரி எங்களுடைய திருமணத்திற்கு தடை வருது, சாதியின் அடிப்படையில் வருது, சாதி பஞ்சாயத்துகள் அடிப்படையில் வருது, சாதி சங்கங்கள் அடிப்படையில் வருதுன்னு அந்த செல்லில் போய் புகார் அளிக்கலாம். அப்படி புகார் அளிப்பவர்கள் யார் என்பதை நாம் ரகசியமாக வைத்திருப்போம். அந்த எண்களுக்கு அவர்கள் செய்தி அனுப்பலாம், அழைத்து புகாரை சொல்லலாம். இந்த செல், இந்த ஹெல்ப் லைனை
அமைக்க வேண்டும்னு ஆறுமுகம் சேர்வை வழக்கில் உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்ததை இன்று வரை தமிழ்நாடு அரசு செய்திருக்கா? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்ற அது குறித்து நாங்கள் ஆலோசிப்போம், அது குறித்து நாம் என்ன செய்வதுன்னு பேசுவோம், அது குறித்து முறையா அறிவிப்போம் இன்றைக்கு சொல்றீங்க. ஆனா அந்த தீர்ப்பு வந்து இத்தனை ஆண்டுகளாகியும் ஒரு மாவட்டத்தில் கூட அப்படி ஒரு செல்லை அமைக்கல. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்காக வழக்கு போட்ட போது அரசு தரப்பில் சொன்னாங்க, இல்லை நாங்கள் இந்த மாவட்டங்கள் எல்லாம் அமைச்சிருக்கோம். பாருங்க, இத்தனை அலைபேசி எண்கள்ல இருந்து மொபைல் நம்பர்ஸ்ல இருந்து இத்தனை அழைப்புகள் எங்களுக்கு வந்திருக்கு, இத்தனை குற்றங்களை இத்தனை புகார்கள் எங்களுக்கு வந்திருக்கு என்று நீதிமன்றத்தில் ஒப்படைத்தாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த எண்கள், அந்த அலைபேசி எண்கள், அந்த நம்பர்ஸ் எல்லாமே பொய்யானவைன்னு சொன்னாங்க. அதை முறையாக அந்த எண்களை எல்லாம் ஆய்ந்தறிந்து, இல்லை இந்த எண்கள் எல்லாம் பொய்யானவை, இந்த எண்கள் இருந்தெல்லாம் அழைப்பே வரல என்று நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இத்தனை காலம் அமைக்காதது குறித்து ஸ்டாலின் விளக்கம் அளிக்கணுமா இல்லையா? சரி, இன்றைக்கு நாம் கேட்பது ஆணவ கொலைகள், ஆணவ குற்றங்களுக்கு தனிச்சட்டம் வேண்டாம் என்றால் அந்த வேண்டாம் என்பதற்கான விளக்கத்தை நீங்கள் அளிக்கிற போது ஆணவ கொலைன்னு சொல்லுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன்னா அதை நீங்க தனிச்சட்டம் வேண்டாம் என்பது உங்களுடைய அரசனுடைய கருத்தா இருந்தா சரி, இருக்கட்டும். ஆனா ஆணவ கொலைகளுக்கு தனி சிறப்பு சட்டம் தேவையில்லை என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன்னா அப்படி சொன்னால் அது உங்களுடைய வார்த்தைக்குள்ளேயே ஒரு முரண்பாட்டை வெளிக்கொண்டு வரும். ஏன்னா ஆணவ கொலை என்கிற சொல் இருக்கிற போது அந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதனால்தான் அந்த சொல்லே பிறக்குது. அப்போ ஆணவ கொலை என்று சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கா இல்லையா? கொலை என்று மட்டும் சொல்லாமல் ஆணவ கொலை, ஏன்னா ஹானர் கில்லிங் என்றால் கௌரவ கொலைன்னு சொல்லலாம். ஒரு தன்னுடைய பெண் தன்னை விட கீழான ஒரு சாதியில் ஒரு காதலித்து மனம் முடிக்கிற போது அந்த குடும்பத்தினுடைய சாதி கௌரவம் போயிடுது. அவர்கள் உறவினர்கள் மத்தியில், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் அவங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியல. சாதி மாதிரி, அதுவும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டா என்று அவங்க தலை குனிந்து நடக்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்க கௌரவம் பாழாய் போகுது. அப்ப அந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கு அந்த குடும்பத்துக்கு இருக்கிற வழி என்ன? மீண்டும் அந்த உற்றார் உறவினர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பதற்கான வழிவகை என்ன? ஒன்றே ஒன்றுதான், அப்படி போன மகளை கொலை பண்ண. இப்ப மகளையே கொலை பண்றோம், கல்யாணம் பண்ணவனை கொலை பண்ண. இந்த கொலை செய்வதன் மூலம் இந்த சாதி கௌரவத்தை அந்த குடும்பம் மீட்டுக் கொள்ளுகிறது. அந்த சாதி கௌரவத்தை மீட்டுக் கொள்ளுகிற அந்த செயல் வழியை தடுப்பதற்கு இந்த சட்டங்கள் போதுமா? இது இப்படிப்பட்ட ஒரு இந்த சாதி கௌரவத்தை மீட்பதற்கான ஒரு குற்றம் என்பதனால்தான் இந்த ஆணவ கொலையை நாம் தனி குற்ற வகை என்று அழைக்கிறோம். அப்ப இந்த சொல்லை பயன்படுத்தினாலே இதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பது அதனுடைய ஏரணத்தில் வந்து சேரும். ஆணவ கொலைன்னு சொன்னீங்கன்னா தனிச்சட்டம் வேண்டும் என்கிற தேவை, அந்த பொறுப்பை அரசு மறுதளிக்க முடியாது. அதனாலதான் அந்த சொல்லை பயன்படுத்த தயங்குறார். எதிர்கட்சியாக இருக்கும்போது திரும்ப திரும்ப உங்களால் பயன்படுத்த முடிந்த அந்த சொல்லை இன்றைக்கு பயன்படுத்துவதற்கு கூட நீங்க தயங்குறீங்க. தயங்குவது என்பதை விட நாம் வெளிப்படையாக சொல்றோம், அச்சப்படுறீங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்கிற போது சொல்றாரு, சமூக பொருளாதார வளர்ச்சி வந்துட்டா இது மாதிரியான குற்றங்கள் நடக்காது, சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தடை வராது. அப்போ பெண் கல்வி உயரணும், பெண்கள் கல்வி கற்கணும். அதற்காகத்தான் நாங்கள் புதுமை பெண் திட்டம், அந்த பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம், இவற்றையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது எதுக்குன்னா ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு. அப்படித்தானே இதை புரிந்து கொள்ளணும். முதலமைச்சர் அப்படித்தானே சொல்றாரு. ஏன்னா இதையெல்லாம் கொண்டு வர்றது எதற்குன்னா இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக. பொருளாதார வளர்ச்சி வரும்போது இந்த ஆணவ குற்றங்கள், கொலைகள் நடக்காது, சாதி மறுப்பு திருமணங்கள் இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வர்றார். ஆனால் நீங்க இந்த ஆணவ கொலைகள், குற்றங்கள் நடந்த பட்டியல், அதனுடைய பின்னணிகளை நீங்க எடுத்து பாருங்க.
பொருளாதாரத்தில் வளம் பெற்றவர்கள், பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள். ஏன்னா அந்த ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் இருக்கார், அவருடைய பெற்றோர் படிக்காதவர்களா இருக்கலாம். ஏன்னா அவர்கள் சென்ற தலைமுறை வரை கல்வியை கற்காத ஒரு தலைமுறையாகத்தான் இந்த சமூகம் வைத்திருக்கு. இவர்கள் தான் முதல் தலைமுறையாக படிக்க வராங்க. முதல் தலைமுறையாக படிக்க வந்து அவர்கள் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பொறுப்புகளுக்கு போன பிறகும் இப்படிப்பட்ட கொலைகள் நடந்திருக்கின்றனவா இல்லையா? அதுக்கு நம்ம எத்தனையோ சான்றுகளை தர முடியும். குறிப்பா பெங்களூரில் இப்படி ஒரு காதல் இணையர்கள் பள்ளிக்காலத்திலிருந்து காதலித்துக் கொண்டிருந்தவங்க, அந்த பெண் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த இளைஞர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். 2 பேரும் கல்லூரி முடித்து 2 பேரும் ஒரே மாதிரியான பட்டப்படிப்பை முடித்து அந்த பெண்ணுக்கு பெங்களூர்ல ஐடியில் வேலை கிடைக்குது. அதே நிறுவனத்தில் இந்த பெண்ணை முயற்சி செய்து இவருக்கும் அதே இடத்தில் வேலை வாங்கி கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் சமமான வேலை, சமமான ஊதியம். அவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணிக்கொள்கிற காலம் நெருங்குகிற போது வீட்டில் அதற்கு எதிர்ப்பு வருது. அப்போ வீட்டுக்கு தெரியாம அவங்க திருமணம் செய்துடுறாங்க. அந்த பையன் வீட்டில் ஆதரவு இருக்கு. அந்த குடும்பத்திற்கு இவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து போறாங்க. அந்த நிலை அந்த பெண் கருவுற்று 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிற போது அந்த பெண்ணினுடைய தந்தை, உன்னோட சொத்தையெல்லாம் உனக்கு பிரித்து கொடுத்துறோம், சொத்தெல்லாம் வேணான்னு எழுதி கொடுத்துரு, கடைசியா ஒரு முறை வீட்டுக்கு வா, உங்க அம்மாவை பார்த்துட்டு போ, எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போ அப்படின்னு அழைத்து அந்த பெண்ணை ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போய் பெற்ற தந்தையும் அண்ணனும் 5 மாத கர்ப்பிணியாக இருந்த தன் மகளை, தங்கையை துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்த செய்தியை அவ்வளவு எளிதாக இந்த சமூகம் மறந்துவிடக்கூடாது. அந்த கொன்னுட்டு அந்த தந்தை, அவருக்கு அப்போ ஒரு 55 வயது இருக்கலாம், அவர் அந்த அருவாள் இரத்தக்கரை வெடிந்த அருவாளோடு காவல் நிலையத்துக்கு போய், என்னோட பெண் இப்படி ஒரு கீழ்சாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டான்னு அவளை வெட்டி கொன்னது நான் தான், என்னோட சாதி கௌரவத்தை கெடுத்த அவளை நான் கொன்னுட்டேன், இனி நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும், நான் தான் கொன்னேன்னு அவரே போய் சரணடைந்தார். இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகளை சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சி சாதி மறுப்பு திருமணங்களை பெருக்கும். பொருளாதார வளர்ச்சி சாதி ஒழிப்பை சாத்தியமாக்கும். இடஒதுக்கீடு என்பது நாம் அந்த அடிப்படையில் கேட்கிறோம். சமூக பொருளியல் வாழ்வில் அவர்கள் ஏற்றம் பெறுவதற்கும் அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு போவதற்கும் நாம் இடஒதுக்கீடு கேட்கிறோம். ஆனால் அதுவே சாதி மறுப்பு திருமணங்களுக்கான கதவுகளை திறந்துவிடும் என்று நாம் ஒரு கற்பனையில் இருந்துவிட முடியாது. அதற்கு காலம் எடுக்கும். இன்றைக்கு இந்த சமூகத்தில் இந்த குற்றம் பொருளியலால் வளர்ச்சி பெற்றிருந்தாலும், ஏன்னா ஒரு அக்ரகாரத்திற்குள் நீங்கள் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக லட்சாதிபதியாக ஆனாலும் ஒரு அக்ரகாரத்திற்குள் போய் குடியமர முடியாது. ஒரு அக்ரகாரத்தில் இருக்கிற ஒருவர் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும், வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும், அவர் நம்முடைய சேரியில் வீடு எடுக்க மாட்டார். இதுதான் சாதி. இந்த யதார்த்தத்தை உள்வாங்கி இருந்தால் இப்படி ஒரு பதிலை நாம் சொல்லியிருக்க முடியாது. அப்ப ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கேட்கப்படுகிற போது பெண் கல்வி இருக்கிறது, பெண் கல்வி கொடுக்கிறோம், பெண்களுடைய கல்வியை நாம் முன்னேற்றுகிறோம், அவர்கள் அந்த வகையில் சமூக பொருளியலாக உயர்ந்தாங்கன்னா இது நடக்காது என்று சொல்லுவது உங்களுடைய சமூக கடமையை, சமூக நீதி கடமையிலிருந்து நீங்கள் நழுவிக் கொள்ளுகிறீர்கள். சாதி வெறியர்களுக்கு அச்சப்பட்டு சாதி வெறியர்களின் பெரும்பான்மை வாக்குக்கு நீங்கள் வாக்கு பறிபோகும் என்கிற பதற்றத்தில் அல்லது தயக்கத்தில் நீங்கள் இந்த தனிச்சட்டத்தை கொண்டு வருவதை மறுக்கிறீர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு நாம் மீண்டும் வலியுறுத்துகிறோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், பல தீர்ப்புகள் ஆணவ கொலைகளுக்கு எதிரான நடைமுறைகளை, பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றன. சக்தி வாகினி 2018 சக்தி வாகினி வழக்கில்
தீபக் மிஸ்ரா, சந்திரசூட் உள்ளிட்ட 3 நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பில், அவர்கள் கொடுத்த பரிந்துரைகளில் அவர்கள் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான பல்வேறு பரிந்துரைகளை அளித்திருக்கிறார்கள். இந்த பரிந்துரைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. ஹெல்ப்லைன் எனப்படுகிற அந்த செல்லை ஆறுமுகம் சேர்வை வழக்கில் கொடுத்த அந்த பரிந்துரையை செயல்படுத்துங்க. இதை செயல்படுத்துங்க என்று நான் கேட்பதன் மூலம் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டாம் என்று இதுக்கு பொருள் இல்லை. ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் படைக்கிற வரைக்கும் இந்த உச்சநீதிமன்ற பரிந்துரைகளை நீங்கள் செயல்படுத்துங்கள். தனிச்சட்டம் கொண்டு வருகிற வரைக்கும் நீங்கள் செயல்படுத்துங்கள். இந்த செயல்படுவதில் இத்தனை காலம் நீங்கள் தவறி இருக்கீங்க. நீங்க இப்ப ஆட்சிக்கு வந்திருந்தாலும், நீங்கள் ஆட்சிக்கு வந்த இத்தனை ஆண்டுகளில் அதற்கு அந்த உச்சநீதிமன்ற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த நீங்க எடுத்திருக்கிற முயற்சிகள் என்ன? நீங்கள் எடுத்து வைத்த முதல் அடி என்ன? அப்படி தீர்ப்புகள் இருக்கு, பரிந்துரைகள் இருக்கு என்பதாவது தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா, தெரியாதா? தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, உங்கள்கிட்ட மீண்டும் கேட்கிறோம். ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் என்பது நீங்கள் புதிதாக ஒரு காட்டில் முதல் காலடி எடுத்து வைத்து ஒரு ஒற்றையடி பாதையை உருவாக்கி கொடுங்கள் அப்படின்னு நாங்க கேட்கல. ஏற்கனவே அந்த பாதையில் நடந்து 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 ஒரு ஒற்றையடி பாதை உருவாகி இருக்கிறது. ஒரு முள்ளில்லாத, புற்கள் இல்லாத ஒற்றையடி பாதை உருவாகி இருக்கு. அதில் நீங்கள் நடந்து வாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். ஏன்னா 2009 அன்று உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் இந்த ஆணவ கொலைகள், குற்றங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெற்ற போது அது குறித்து பரிந்துரைப்பதற்காக இந்திய சட்ட ஆணையத்திடம் கேட்டுக்கொண்டார். அவங்க 2012 242வது வரைவு ஒன்றை இதை குறித்து ஆய்ந்து அவர்கள் அறிக்கை அளித்தார்கள். அந்த அறிக்கையில் அவர் தெளிவா சொன்னாங்க, ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்று இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. நீங்க ராஜஸ்தான் மாநிலம் இதற்காக ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்திருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். நாம இதை சமூக நீதி அரசு என்று சொல்றோம், திராவிட மாடல் அரசு என்று சொல்றோம். நீங்கள் இதை மறுதலித்தால், நீங்கள் இது தேவை இல்லை என்று கருதினால், இந்த ஆணவ கொலைகளை, குற்றங்களை இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடப்பதற்கு நீங்களே வழி செய்கிறீர்கள் என்பதுதான் இதனுடைய புற விளைவாக அமையும். அந்த தவறை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடாது. உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய கருத்தை நீங்கள் கேட்டு வாங்குங்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கார். அந்த அறிக்கையில் அவர் தனிச்சட்டம் வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கார். CPM, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. சமூக நீதி ஆற்றல்கள், அமைப்புகள் எல்லோரும் கேட்கிற இந்த கோரிக்கையை நீங்கள் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இந்த செயல்படுத்துகிற அந்த செயல் வழியில் நீங்க சாதிக்கு எதிரானவர்கள், சமூக என சனாதன ஒழிப்பு என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் என்றால் அது என்ன? சனாதன ஒழிப்பு என்றால் சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்புக்கு அடிப்படை சாதி மறுப்பு திருமணங்கள் தான். ஆனால் அம்பேத்கர் சொன்னார், அகமண முறை, திருமணத்தில் அகமண முறையை ஒழிக்காமல் சாதியை ஒழிக்க முடியாது. சாதி இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்தை தேசம் என்று கருத முடியாது. நீங்க ஒரு தேசம் என்பது முழுமைப்படுமானால் அது முழுமைப்படுவது சாதி ஒழிப்பில் தான் அடங்கியிருக்கு. சாதி ஒழிப்பிற்கான செயல்வழியில் தான் ஒரு தேசம் என்கிற முழுமை வரையறைக்குள் முழுமைப்படும் என்று அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்டார். இதையே உச்சநீதிமன்ற தீர்ப்பொன்றும் குறிப்பிட்டிருக்கு. சாதி மறுப்பு திருமணம் இன்றைக்கு நாடு இருக்கிற நிலையில் இந்த தேசத்தின் ஒற்றுமை அடிப்படையானது. இந்த தேச ஒற்றுமைக்கு அடிப்படை சாதி ஒழிப்பு. ஏன்னா சாதிதான் இந்த இந்திய ஒற்றுமைக்கு, இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கு பெரும் தடையாக இருக்கு. அப்ப இந்த தேசத்தின் ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட வேண்டுமானால்
சாதி ஒழியணும். சாதியை ஒழிய வேண்டுமானால் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஒரு முன்மாதிரியாக இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டத்தை படைக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வழிகாட்டி இருக்கின்றன. இந்திய சட்ட ஆணையம் வழிகாட்டி இருக்கிறது. நீங்கள் எவிடன்ஸ் அமைப்பு ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்று இந்திய அளவில் பல்வேறு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லோரிடமும் கலந்து ஒரு சட்ட வரைவை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறது. நீங்கள் புதிதாக பாதை போட வேண்டாம். ஏற்கனவே நாங்கள் இந்த ஆற்றல்கள் போட்டு வைத்திருக்கிற இந்த பாதையில் நீங்கள் நடைபோடுங்கள் என்றுதான் கேட்கிறோம். ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.